அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊர் வைத்தீஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகங்க. 1300 வருஷம் பழமையான கோவில். இன்னைக்கு வாங்க கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம். அதுக்காக நாங்க 3 பேர் இப்ப ரெடி ஆயிட்டோங்க. கோயம்புத்தூரில் உள்ள சூலூரில் அமைந்திருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலின் கும்பாபிஷேக விழா தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா 1300 வருஷம் பழமையான சிவாலயம்ங்க. சுயம்பு திருமேனியா எழுந்தருளி நமக்கு அருள் புரியறாருங்க. தீராத நோய்களையும் தீர்த்து வைத்து எப்பேற்பட்ட திருமண தடையும் நீக்கக்கூடிய திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குதுங்க. 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. 4 கால யாகசாலை பூஜை வளர்த்தி அதுல 33 யாக குண்டங்கள் வளர்த்தி இப்ப கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. 9ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கோயில் தாங்க இந்த வைத்தியநாத சுவாமி திருக்கோயில். அதே போல எல்லாரும் விமான கோபுர ஆச்சாரிய பெருமக்கள் கும்பாபிஷேகம் செய்வதற்கு கும்பங்களை எடுத்து அறைக்கு மேலாக தூக்கி எல்லா அடியார்களுக்கும் காட்டுங்கள். அவர்கள் எல்லாரும் ஓம் நம சிவாய என்று சொல்லும். பெருமாள் வைத்தியநாத பெருமானுடைய கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நிகழ்ந்திருக்கிறது. அவருடைய திருவருளால் கும்பாபிஷேக தீர்த்தம் எல்லா கலச தீர்த்தமும் ஒன்றாக கலந்து ரோம் வாயிலாக தெளிக்கப்படும். எல்லாரும் சொல்லலாம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் வெம்மானை பிரிவிழா அடியார்க்கு செல்வம் சிப்பானை மந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் அன்னை திரிபுரங்கள் இயல சிலை கை கொண்ட கோரானை உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. ஓம் ஆதாரே நம கூர்மாசனாக நம சிம்மாசனாக நம யோகாசனாக நம பத்மாசனா. நம்ம கும்பாபிஷேகத்தன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமியை வழிபட்டோம்னா நமக்கு 30 முக்கோடி தேவர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்குங்க. கும்பாபிஷேகத்தன்னைக்கு கலந்துக்க முடியாதவங்க 48 நாள் மண்டல பூஜை நடக்குங்க. அதுல ஒரு நாள் கலந்துக்கோங்க. அனைவரதும் வேண்டுதலும் நிறைவேற வைத்தியநாத சுவாமியை வேண்டிட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye friends.